2026 இப்போ மொத்த வருஷமும் இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் தேர்தல் வரப்போகுது, அடுத்தடுத்து நிறைய மாற்றங்கள் நிகழுன்ற மாதிரிலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த கொரோனா மாதிரியோ இல்லை சுனாமி அந்த மாதிரி பேரலைகளோ இப்போ இந்த வருஷம் தப்பிச்சிட்டோம், எப்படியோ வந்துட்டு 2025 வெள்ளம் எதுவும் வரல. அந்த மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து இருக்கா? கட்டாயம் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை வந்து இந்த பிப்ரவரியில் ஒரு 5 கிரகங்கள் சேருது. 18ஆம் தேதி ஒன்று, 28ஆம் தேதி ஒன்று மாறுது. இதோட இம்பேக்ட் வந்து அடுத்த 6 மாதத்துக்குள்ளே ஏற்படுத்தும். ஸோ அப்போ மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு, இப்போ நான் நகை சொன்னேன் இல்லையா, தங்கம் ரீதியாக ஏதாவது ஒரு டார்ச்சர் வரும். அல்லது வந்து அந்த மீன வீட்டில் சனி தான் அதை டிசைட் பண்ணுறவர். அப்போ மீன வீடு அப்படின்னா கஜானா, பண விஷயங்களில் ஏதோ ஒரு மாற்றம் வரும். ஓகே, ஏதாவது ரூபாய் மதிப்பு சம்மந்தப்பட்டது, அல்ல உலகம் பூரா ஒரே இது கொண்டு வரன்றது, கரன்சி மாற்றுறது, இது மாதிரி ஏதோ ஒன்று டிஜிட்டல் ரீதியாக ஏதோ ஒன்று மாற்றங்கிறது கண்டிப்பாக ஒன்று பண ரீதியாக வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இயற்கை அழிவுகள் அப்படின்னு பார்த்தா அந்த இடம் வந்து கடல் ராசி மீனம். அப்போ கடல் சார்ந்து நீரால் ஆபத்து ஏற்படும். ஏன் அது தமிழகத்துக்கு ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனம் வந்து கடல் வீடுங்கிற மாதிரி இதுவும் நீர் வீடு தான். ஸோ அப்போ தமிழ்நாட்டுக்கும் இது சார்ந்த நீர் சம்மந்தப்பட்ட அதிக மழையே இல்லாமல் வறட்சியாக இருக்குது, தண்ணிக்காக அலையிறது, இல்லாட்டி தண்ணினால் பாதிப்பு ஏற்படுறது, பூகம்பம் மாறுது, நிலநடுக்கம் மாறுது, மலை பகுதிகளில் ஒரு இமயமலை அது சார்ந்த பகுதிகளில் ஏதாவது ஒரு பூகம்பம் இது சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி வந்து போர் பதட்டங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது வந்து கண்டிப்பாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னமும் நடக்கணும், ஒரு 6 மாதத்துக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து இப்போ மகரம், அதுக்கப்புறம் வந்து கும்பம், அப்புறம் செவ்வாய் சனி வந்து மீனத்துக்கு போய் சேர்றப்ப செவ்வாய் சனி சேரும்பொழுது நாட்டில் கொஞ்சம் கண்டிப்பாக பிரச்சனைகள் வந்து அதிகம், நாடுகளுக்கு இடையே பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த தேர்தலும் நமக்கு வந்து இப்போ தேர்தல் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ்டாக எல்லா மக்களும் இருக்கிறதா தான். இதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. ஏன்னா வந்து இவங்களோட கூட்டணி போவாங்களா இல்லையா அப்படின்னு வாதங்கள் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஆனால் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறத பொறுத்த வரைக்கும் அவங்க யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்கள கண்டிப்பாக தேர்ந்தெடுத்துருவாங்க. அதே மாதிரி இவங்களும் மக்கள் வந்து இன்னும் எனக்கு நல்லவர் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது தொடரும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். அது மக்கள் கையில் தான் இருக்குது. தனிநபர் வீடு, தனிநபர் ராசி அப்படிங்கிறது அவங்க இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பார்த்தா தெரியும். ஓகே, அதான் வந்து 2026 பலன்களை. 2026 அரசியலை பொறுத்த வரைக்கும் மாற்றம் வரும்னு நினைக்கலாமா, இல்லை வந்துட்டு அதே நிகழும்? கண்டிப்பாக தேர்தல் மாற்றம் வந்து தானே ஆகும். 2026 தேர்தல் நடக்கும், மாற்றம் வந்து பெரிதாக இருக்காது. ஓகே.